பிரைஸ் அலாட் 7th of August. இன்னைக்கு இசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது கனம் பண்ணு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு நீதிமொழிகள் 3:9 சொல்லப்பட்டிருக்கு. நம்மக்கிட்ட இருக்க பணம், சொத்து, உடைமைகள் இது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இதை நம்ம சுயநலத்திற்காகவோ இல்லை ஆடம்பரத்திற்காகவோ மட்டுமே பயன்படுத்தாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து உதவணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் தங்களின் விவசாய நிலத்திலோ இல்லை ஆடு மாடுகளிலோ கிடைக்கிற முதற் பலனை, அதிலும் சிறந்த பலனை ஆலயத்திற்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுப்பாங்க. முதற் பலன் அப்படிங்கிறது மிச்சம் மீதி இருக்கிற தொகையை குறிக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சேலரி வரும், சேலரியில் 10ல் 1 பகுதியை நம்ம தசம பாகமாக கர்த்தருக்கு செலுத்துவோம். சிலர் வருமானம் வந்த உடனே இஎம்ஐ, வீட்டு செலவு, இதர செலவுன்னு பிரித்து வச்சுட்டு கடைசியாக தான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை பற்றி யோசிப்பாங்க. சிலர் தசம பாகம்னு ஒன்று கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு கொடுக்குற காணிக்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிற காரியம் கிடையாது. அது நம்ம அவரை எந்த அளவுக்கு கனம் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அவரை மதிக்கிறோம் அப்படிங்கிறதோட அடையாளம். அதனால் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது மன மகிழ்ச்சியோடும் நன்றியுள்ள இருதயத்தோடும் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ தான் கர்த்தர் மகிமை அடைவார். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது உங்களுடைய பொருளாதார தேவைகளை அவர் சந்திப்பது மட்டுமல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்ககிட்ட இருக்க எல்லாமே கர்த்தருடையது தான். அதனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை கனம் பண்ணுங்க. ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ பிளஸ்ட் டே.